அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் 31 வெளியிடப்படவுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை உணவகத்தில் கழிவு நீரினை வீதியில் விட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உணவக உரிமையாளர் பருத்தித்துறை பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை கழிவுநீர் தொட்டிற்குள் விடாது வெளிச்சூழலுக்கு அப்புறப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் உணவகத்தில் கழிவுகள் திரள அனுமதித்தமை, உடல்நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டு உணவக உரிமையாளருக்கு எதிராக பருத்தித்துறை சபையின் பொது சுகாதார பரிசோதகரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து உரிமையாளர் தன் மீதான குற்றங்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 20,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக இலங்கை இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு ஒன்று இணைத்துக் கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. இதற்காக அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வாழும் மக்கள் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கரைச்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட அக்கராயன், ஐயனார் குடியிருப்பு, கங்காதரன் குடியிருப்பு, இன்மாஸ் நகர், கோணாவில் ஆகிய கிராமங்களில் நிலவும் வறட்சி காரணமாக குடிநீர் பெற்றுக் கொள்வதில் மக்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதனை விட வருடம் முழுவதும் குடிநீர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பிரதேசமாக பூநகரி பிரதேசம் காணப்படுவதுடன் 10க்கும் அதிகமான கிராம அலுவலர் பிரிவுகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றன. அரசு வங்கியொன்றில் மில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்த தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அரச வங்கியின் தலைமையகத்திற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ரூபாய் 188.825 மில்லியன் பணத்தை மோசடி செய்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் அதுரகிரிய ஒருவல பகுதியை சார்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. முன்னாள் அமைச்சர் நிமல் லன்சா கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான பின்னர் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை பகிடிவதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 4 மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அடிப்படையில் சந்தேக நபர்களான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளையில் பண்டாரவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஓடும் ரயிலிலிருந்து கீழே தவறி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கண்டி பிளிமத்தலாவி பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே ரயிலில் பயணித்துள்ளார். இந்நிலையில் பண்டாரவளை ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்துவதற்கு முன்னரே ரயிலிலிருந்து கீழே இறங்க முயன்ற போது கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 2000 ரூபாய் ஞாபகார்த்த நாணயத்தாளை
இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. சுபீட்சத்துக்கான உறுதிப்பாடு எனும் கருப்பொருளினை அடிப்படையாக கொண்டு குறித்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. இது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் 5வது ஞாபகார்த்த நாணயத்தாளாகும். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்த நாணயத்தாளை நேற்று காலை கையளித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துரலிய ரத்ன தேரருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த அவர் நேற்று நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். தற்போது கைரேகை ஸ்கேனர் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம், பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் AHMH அபயரத்ன கூறியுள்ளார். கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 21ஆம் திகதி நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றில் பாணாதுறையைச் சேர்ந்த லலித்குமார கோடேகொட என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் உதவியாகவும் உடந்தையாகவும் செயற்பட்டதாக குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று பாணந்துறை மோதிரவில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து போலி இலக்க தகடுகள் கூடிய மோட்டார் சைக்கிள், போலி கடவுச்சீட்டு, காப்பீட்டு சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் ஒரு ஜோடி போலி இலக்க தகடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் கனரக டிப்பர் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 2 பேரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்று 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் வியாழக்கிழமை 37வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சனிக்கிழமை செம்மணியில் மாபெரும் போராட்டம் நடைபெறவுள்ளது. கிட்டு பூங்கா முன்றலிலிருந்து பேரணியாக சென்று மனித புதைகுழிகள் காணப்படும் செம்மணி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய வெறும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டும் போதாதென்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுவரெலியா, அனுராதபுரம், மஹியங்கனை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு
வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி இது தொடர்பாக விரைவில் முறையான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.